அனைவருக்கு வணக்கம். எல்லா புகழும் ஜோடம் சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு, ஜோட நண்பர்கள் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கு வணக்கம். மடத்து குளத்திலிருந்து ஜோடர் பரணி வெங்கடசுப்ரமணியன் பேசுகிறேன். நேற்றைய தினம் பட்டிமன்றம் குலதெய்வ கோயிலில் விசேஷம் நடந்ததால் அங்கு சென்றதால் பதிவிட முடியவில்லை. காலையில் கேட்டதும் அனுமதி கொடுத்த அட்மினுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றம் பலன் சொல்ல உரைப்பது காலபுருஷ தத்துவமா ஜனனகால ஜாதகமா? இதிலே காலபுருஷ தத்துவமே என்ற அணியில் பேசுகின்ற எனது அணியினருக்கும் எதிரணியில் பேசுகின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலபுருஷ தத்துவமே என்ற அணியிலே அடியேன் மடத்துக்குளம் ஜோடர் பரணி வெங்கடசுவன் பேசுகிறேன். ஒரு ஜாதகத்திலே லக்னம் எதை குறிக்கிறது, 2ஆம் இடம் எதை குறிக்கிறது, 3ஆம் இடம் எதை குறிக்கிறது, இது அப்படியே தொடர்ந்து 12 பாவத்துக்கு வரும். இதே தத்துவத்தை தான் காலபுருஷ தத்துவப்பட சொன்னால் மிக மிக நன்றாக இருக்கும். அடியேனுக்கு மகர லக்னம், 7ஆம் இடம் கடகம், அது கடக 7ஆம் இடம் கடகம், அது எனக்கு மனைவி ஸ்தானமாக வருகிறது. ஆனால் காலபுருஷ ரீதியாக அது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இட அதிபதியான சந்திரன் எனக்கு மகர லக்னத்துக்கு 4லே காலபுருஷ 1ஆம் இடத்திலே இருக்கிறார். அவர் வாங்கிய சாரமோ பரணி நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 2, 7 கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாங்கி இருக்கிறார். அப்பொழுது அவர் எனக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் காலபுருஷ ரீதியாக 4ஆம் இடத்து அதிபதி. ஆனால் அவர் என்னுடைய மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலே மேசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். மேசம் காலபுருஷ ரீதியாக 1ஆம் இடம். ஆனால் அந்த சந்திரன் வாங்கிய சாரமோ காலபுருஷ ரீதியாக 2, 7 கூடிய சுக்கிரனுடைய சாரம். அப்பொழுது 1 என்றால் நம்பர் 1 அல்லவா? எனது மனைவி வந்த பின்னால் நம்பர் 1 ஆகிவிட்டேன். அதுவரை வீடு இல்லை. மனைவி வந்தவுடன் வீடு அமைந்தது, வண்டி வாகனங்கள் அமைந்தது. இது காலபுருஷ தத்துவத்தினுடைய நிலைதானே. அதேபோல் இப்பொழுது எனக்கு மகர லக்னம், லக்னாதிபதி சனி பகவான், 2ஆம் அதிபதி சனி பகவான், காலபுருஷ ரீதியாக 10, 11 கூடியவர். அவர் இருப்பது துலாத்திலே. காலபுருஷ ரீதியாக 7ஆம் இடத்திலே துலாத்திலே இருக்கிறார். அவர் வாங்கிய சாரமோ ராகு சாரம். ராகு என்றால் சயின்ஸ், அதை கூட விட்டு விடலாம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் தராசு. துலாம் என்றால் தராசு அல்லவா சின்னம். அப்பொழுது அந்த எனக்கு லக்ன ரீதியாக லக்னாதிபதியும் சனி, 2ஆம் அதிபதியும் சனி, அதாவது மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியும் சனி, 2ஆம் அதிபதியும் சனி. அவர் லக்ன ரீதியாக 10ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். அது காலபுருஷ ரீதியாக 7ஆம் இடம். அந்த இடத்தினுடைய துலாத்தினுடைய சின்னம் தராசு. அந்த சனி பகவான் ராகுசாரம் வாங்கியிருக்கிறார். ராகு என்றால் சயின்ஸ் அல்லவா, அஸ்ட்ராலஜியும் ஒரு சயின்ஸ் அல்லவா. ஆக காலபுருஷ ரீதியாக எனக்கு ஜோடம் அனைவருக்கும் ஒரு நீதி நேர்மையாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆக காலபுருஷ தத்துவமே பலன் சொல்வதற்கு மிக மிக அவசியம் என்று எனது ஒரு பதிவாகும். ஆக காலபுருஷ தத்துவமே சிறந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.